வணக்கம். நம்முடைய சங்க இலக்கிய வகுப்புல நம்ம அடுத்து பார்க்க போற இது 8வது புத்தகம்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போற புத்தகம் முல்லைத்திணை. சாரி, முல்லைப்பாட்டு. இது 10 பாடல்கள்ல 10 பாட்டு நூல் தொகுப்புல இது ஒரு தொகுப்பு நூல். இது ஒரு நூல். நம்ம ஏற்கனவே இதுல மலைப்படுகடாம் பார்த்திருக்கோம். இது 2வது. இது அடுத்து பார்க்கக்கூடியது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வாணிகனார் மகனார் நப்பூதனார். அவரால இது பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பூதன் அப்படிங்கறதா அவருடைய பெயரா இருக்கணும். காவிரி பூம்பட்டினம் அவர் வாழ்ந்த ஊர். பொன் வாணிகம் என்பது அவர் செய்த தொழிலை சார்ந்து வரக்கூடிய பெயர். அவருடைய மகன், அதாவது அவருடைய தந்தை பொன் வாணிகம் செய்து வரதுனால காவிரி பூம்பட்டினது பொன் வாணிகனார் மகனார். ந அப்படிங்கிறது நல் அப்படிங்கிற அடைமொழிக்காக வருவது. ஆர் மரியாதை விகுதி. சோ பூதன் அப்படிங்கிறது அவருடைய பெயரா இருந்திருக்கணும். நப்பூதனார் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயராக இங்க கொடுக்கப்படுகிறது. இருக்க 10 பாட்டு நூல் வரிசையிலேயே மிகச்சிறியது முல்லைப்பாட்டு தான். முல்லை திணையில் அமைந்த பாடல் இது. அதுல முல்லையினுடைய உரிப்பொருள் நமக்கு தெரியும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதுல முல்லைக்குரியது திணை ஒழுக்கம் இருத்தலும் இருத்தல் நிமித்தம். அதாவது தலைவன் பிரிவு நேர. தலைவன் எந்த காரணத்துக்காக பிரிந்து போயிருக்கலாம். அரசனுடைய பணிக்காக போயிருக்கலாம், அல்லது கல்விக்காக போயிருக்கலாம், அல்லது போருக்காக போயிருக்கலாம், செல்வம் ஈட்ட போயிருக்கலாம். இப்படி பல காரணங்களுக்காக தலைவன் போயிருக்கும் பொழுது அவனுடைய பிரிவை தலைவி காத்திருத்தல் அப்படிங்கிறது தான் அந்த திணையினுடைய ஒழுக்கம். அப்போ இங்க தலைவியும் காத்திருக்கிறாள், தலைவனும் காத்திருக்கிறான். 2 பேருமே வேற வேற இடங்கள்ல அவரவர்களுடைய, இப்போ தலைவன் வருவதற்காக காத்திருக்கிறாள். தலைவன் போருக்கு சென்றவன், அந்த போர் சிறப்பாக முடிய வேண்டுமே, அந்த போரில் வெற்றி பெற்று தலைவியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கான். சோ 2 பேருடைய காத்திருப்பும் வேறு வேறு வகையில இருக்கிறது. கிட்டத்தட்ட முல்லைப்பாட்டும் நெடுநல்வாடையும் ஒரே மாதிரியான அமைப்புடையவைதான். அது நக்கீரர் எழுதிய நெடுநல்வாடை. அதுவும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான பொருளை பேசக்கூடியதுதான். இன்னும் கொஞ்சம், ஆனா இது 103 வரிகள்ல இருக்கக்கூடிய அமைந்த பாடல் இது. நெடுநல்வாடை 170 சில வரிகள் இருக்கும். அதுலயும் இதேதான். அதுல மழையினுடைய வர்ணனை, தலைவி காத்திருக்கக்கூடிய வர்ணனை, தலைவன் அங்க போர் பாடியில காத்திருக்கக்கூடிய வர்ணனை, அப்புறம் வென்றி முடித்து அவன் திரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரியான இதே அமைப்பு தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசப்பட்டதாக நெடுநல்வாடை பாட்டுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த முல்லை பாட்டுல நடுவுல ஒரு வரி வருது. 81வது வரியில நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதவு புலம்பொடு அப்படின்னு ஒரு வரி வருது. 81வது நெஞ்சை ஆற்றுப்படுத்தி, நெஞ்சை அவன் பக்கம் போக விட்டு அப்படிங்கிற மாதிரி பொருள்ல வரும். அதனால இந்த நூலுக்கு நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. மற்ற ஆற்றுப்படை, செம்பாதி ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, மலைப்படுகடாம் என்பது ஒரு புத்திர ஆற்றுப்படை. அப்படிங்கிறது போல இங்க நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதவு புலம்போடு அப்படின்னு வர்றதுனால இந்த நூலுக்கு நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு பெயரையும் இங்க ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. சரி, இதுல நமக்கு தெரியும், தமிழருடைய வாழ்வியல அவங்க அகம்புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அகத்துக்கு 5 திணைகள், புறத்துக்கும் 5 திணை, மொத்தம் 7 திணைகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது கைக்கிளை பெருந்திணை இரண்டையும் சேர்த்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கைக்கிளை பெருந்திணை, இந்த இதையும் சேர்த்து அவங்க 7 திணைகளாக. இதுக்கு அகம் 7னா அதே போல புறமும் 7 திணைகளாக பிரிக்கப்படும். அப்போ இது வஞ்சி. முல்லைக்குரியது வஞ்சி, குறிஞ்சிக்குரியது வெற்றி அப்படின்னா முல்லைக்குரியது வஞ்சி. வஞ்சி என்பது வஞ்சி பூச்சூடி போருக்கு செல்லுதல். போர் இன்னும் நடக்கல, போருக்கு சென்றிருத்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. சரி, இந்த இந்த முல்லைப்பாட்டும் இதே மாதிரியான ஒரு அமைப்புல தான் எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய முதல் வரி உலகம் அப்படிங்கிறதோட தொடங்குது. நனந்தலை உலகம் அப்படின்னு தொடங்குது. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மங்கள சொல். நூல்களை மங்கள சொல்லோடு தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது மரபு. நிறைய நூல்கள் நம்ம பார்த்தோம்னா உலகம் அப்படிங்கிறதுலதான் தொடங்குறத நம்ம பார்க்க முடியும். இப்போ திருமுருக ஆற்றுப்படை உலகம் ஒப்ப அப்படின்னு துவங்குது. நெடுநல்வாடை வையகம் பணிப்ப அப்படின்னு தொடங்குது. திருத்தக்க தேவருடைய இது காப்பியம் மூவா முதலா உலகம் அப்படின்னு தொடங்குது. சித்தரை சாத்தனாருடைய மணிமேகலை உலகம் திரியா அப்படின்னு தொடங்குது. கம்பர் உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் அப்படின்னு தொடங்குறாரு. வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய இதுவோ பாரதமும் முதலாக்கிய உலகம்
அப்படின்னு தொடங்குது. திருக்குறளுடைய முதல் குறளும் பார்த்தோம் அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற முதல் குறள்லயே அது உலகு என்ற ஒரு சொல்லை கொண்டதாக இருக்கிறது. சோ இது வந்து ஒரு மங்கள சொல்லோடு ஒரு நூலை யாத்தல் மரபு அப்படிங்கிறது படி இங்க வந்து இவங்க உலகு அப்படிங்கிற சொல்லோட இந்த நூலும் தொடங்குகிறது. ரொம்ப அழகான சின்ன நூல் அப்படின்னா கூட, சிறிய நூல் அப்படின்னா கூட ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைப்புகளை காட்டக்கூடிய ஒரு நூல் இது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குறுந்தொகையில பார்த்தோம், மலைப்படு கடாமல பார்த்தோம். எல்லாமே வந்து நமக்கு ஒரு காட்சியை விவரிப்பது போலவே இருக்கும். நீங்க ஒரு கையில ஒரு கேமராவை எடுத்துட்டு அப்படியே போய் பார்த்துட்டே போனோம்னா எப்படி இருக்குமோ அது போல ஒரு ஒரு அழகிய காட்சி அமைப்பை காட்டுவது போல அமைந்த நூல்கள் தான் சங்க இலக்கிய நூல்கள். அதுல வந்து நிறைய அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கேயும் அதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்போட தான் இது வந்து தொடங்குது. சரி, முதல்ல வந்து மழை பொழியக்கூடிய காலம், அதுதான் முதல்ல வரக்கூடிய 6 வரி வந்து மழை எப்படி பெய்ய ஆரம்பிக்கிறது, மழை பெய்த ஒரு மாலை காலம், அதுதான் வந்து இங்க சொல்லுது. மழை பெய்த ஒரு மாலை காலத்தை தான் இது ஆரம்பிக்கிறது. சரி, பாடலுக்குள்ள நம்ம போகலாம். நனம் தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடிமிழ் பனிக்கடல் பருகி வலநேர்வு கோடு கொண்டெழுந்த கொடும் செழல் வெளிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை. சிறு புன் மாலை ரொம்ப அழகான வார்த்தை. மாலை அப்படிங்கிறது வந்து அந்தி நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னதுதான் இல்லையா? பகல் நீளமானதாக இருக்கும், அடுத்தது இரவும் நீளமானதா இருக்கும். இந்த இரண்டையும் சேர்த்து விடக்கூடிய, ரெண்டையும் பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அந்தி மாலை அப்படிங்கிறது வந்து மிகச்சிறிய நேரம் தான். சில நேரம் அந்தி நேரம் ரொம்ப நேரம் கூட நீடிக்காது. பகல் முடிஞ்ச உடனே இரவு வந்துடுறது போல காலகட்டங்கள், அதுவும் கார்காலத்துல வந்து அது அப்படிதான் இருக்கும். பகல் முடிஞ்சு உடனே இரவு தொடங்குவது போல இருக்கும். அதனாலதான் இதை வந்து சிறு புன் மாலை அப்படிங்கிறாரு. இப்போ முல்லைத்திரையினுடைய தெய்வம் வந்து திருமால், நமக்கு தெரியும். திருமாலை மாயோன் மேய காடுரை உலகம் அப்படிங்கிறதா அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலக்கணம். அதனால திருமாலை வாழ்த்துவதாக இந்த பாடல் தொடங்குகிறது. இந்த முதல்ல வரக்கூடிய இந்த 6 வரியும் திருமாலை மனதில் வைத்து தொடங்கப்பட்டதாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். நனம் தலை உலகம், நனம் நனம் அப்படின்னா அகன்ற, அகன்ற இந்த உலகத்தை வளைத்து கொண்டு, அதாவது மேகம் அப்படியே அப்படி சுத்திட்டு அப்படி வந்து கடல்ல இருந்து தண்ணி எடுத்து இந்த உலகத்தை அப்படி வளைச்சு மழையா பெய்ய போகுது. அது எப்படி மழையா இருக்கு அப்படின்னா, வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. மா தாங்கு, மா என்றால் இங்க திருமகள், திருமகளை தன்னுடைய தோளில் உடைய, தன்னுடைய மார்பில் தங்க வைத்துக் கொண்டிருக்கிற திருமால். திருமாலுடைய மார்பில் எப்பொழுதும் திருமகள் உரைகிறாள் அப்படிங்கறத நம்ம பெரியாழ்வாருடைய பாடல்களையும் பார்த்தோம். அப்போ திருமாலுடைய 2 கைகள்ல ஒன்றுல சக்கரமும் இன்னொன்னுல சங்கும் இருக்கிறது. சங்கு சக்கரம் அவனுடைய அடையாளம் இல்லையா? சுதர்சன சக்கரமும் வலம்புரியாகிய பாஞ்சசன்யம் என்கிற சங்கையும் அவன் கையில வைத்திருக்கிறான். அப்போ இந்த தன்னுடைய கைகளில நேமியோடு வலம்புரி பொறித்த, வலம்புரி சங்காக இருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்தையும் நேமியாகிய ஆழிச்சக்கரமாகிய சுதர்சன சக்கரத்தையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய மா தாங்கு, திருமகளை தன்னுடைய மார்பில் தாங்கி இருக்கக்கூடியவளாகிய அந்த தடக்கை, பெரிய தோள்களை உடையவனாகிய திருமாலை போல நீர் செல நிமிர்ந்த மால் போல. நீர் செல, அப்போ இது இந்த இடத்துல என்ன அவதாரம் சொல்றாரு அப்படின்னா, நீர் செல நிமிர்ந்த. அந்த வாமன அவதாரத்துல ஒரு சொட்டு கையில அவன் தண்ணி விட்ட உடனே, நம்ம வந்து இந்த வாமன அவதாரத்தினுடைய கதை படிச்சிருப்போம். மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் ஒரு வாமனனாக அவன் போய் நீர் கேட்க, அந்த நீருக்கு அந்த கையில வந்து அவன் அந்த அர்க்கியம் அப்படி விட்ட உடனேயே வாமனனாக இருக்கக்கூடிய திருமால் விஸ்வரூபம் எடுத்து 3 அடியாக இந்த மண்ணையும் விண்ணையும் மாபலியையும் அளந்து அவனை மாபலிய உள்ள நிலத்துக்குள்ள தள்ளிடுறான், பாதாள லோகத்தை. அப்படிங்கிறதுதான் வாமன அவதாரத்தினுடைய செய்தி. இங்க மாதாங்கு தடக்கை, அந்த 2 தடக்கைகளையும் உடைய நீர் செல நிமிர்ந்த மால் போல, அந்த கையில அந்த அர்க்கியம் நீரை விட்ட உடனே, மாபலி கையில அந்த வாமன அவதாரத்தினுடைய வாமனுடைய கையில நீரை சொட்டு விட்ட உடனே அது எப்படி உயர்ந்து ஓங்கி வளர்ந்து அவன் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த உத்தமனாக நின்றானோ, அது போல இங்க மேகமானது கடல்ல இருந்து தண்ணியை எடுத்துட்ட உடனேயே அப்படியே ஓங்கி மேல போயிடுச்சு. அப்படி எப்படி அவன் வாமனாதாரத்துல மேல போனானோ, பெரிய சுரூபமாக ஆனானோ, அது போல நீர் செல நிமிர்ந்த மால் போல. மால் என்பது இங்க திருமால்.
நீர் செல நிமிர்ந்த மால் போல. அங்க வந்து மாவலியினுடைய கைகள்ல இருந்து நீரை வாங்கி அவன் உயர்ந்து வளர்ந்தான். அப்ப இந்த மேகம் எப்படி உயர்ந்து வளர்ந்தது அப்படின்னா, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. பாடு இமிழ், ஒலி, எப்பொழுதும் ஒலியை எழுப்பக்கூடிய, எப்பொழுதும் ஆரவாரம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கடல். பாடு இமிழ் பனிக்கடல். பனின்னா வந்து குளிர்ந்த அப்படின்னு நமக்கு தெரியும். பாடி எப்பொழுதும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ந்த கடலில் இருந்து பருகி, தண்ணீரை பருகியதாகிய மேகம் வலநேர்வு, வலப்பக்கமாக சுழன்று, எப்பவுமே வலது பக்கமா தான் அப்படி சுழறது அப்படிங்கிறது தான் வந்து மங்களகரமானதாக சொல்லப்படுது. அதனால வலநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடும் செலவு எழிலி. கோடு கொண்டு எழுந்த மலை உச்சியை அடைந்து, கோடு கொண்டு மலை உச்சியிலிருந்து இப்ப மேகம் மழை பொழிகிறது. உச்சியிலிருந்து கொடும் செலவு, விரைந்த பயணம், ரொம்ப வேகமாக கடலிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்ட மேகமானது மலை உச்சியை அடைந்து மிக வேகமாக பயணம் செய்து அங்கிருந்து மழையை பொழிய ஆரம்பிக்கிறது. விரைந்த பயணத்தோடு கொடும் செலவுன பயணம், கொடும் செலவுன்னா விரைந்த பயணமாக அந்த மேகங்கள் நகர்ந்து சென்று, எழிலின மேகம், மழை மேகங்கள் பெரும் பெயர், பெரிய மழையை இப்பொழுது பொழிய ஆரம்பிக்கின்றன. அப்படி மழை பொழியக்கூடிய ஒரு சிறு புன் மாலை. ஏன் அது சிறு புன் அப்படின்னா, புன் மாலை அப்படின்னா துன்பத்தை தரக்கூடிய புல்லிய மாலை. ஏன் அப்படின்னா, தலைவன் தலைவியோட இல்ல, தலைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாலையாக அது இருந்தால் அது இன்பகரமானதான ஒரு மாலையாக இருக்கும். நம்ம வந்து சிலப்பதிகாரத்துல பார்த்தோம், எப்படி வந்து மாலை வந்து சேர்ந்திருப்பவர்களுக்கு இன்பம் பயப்பதாகவும் பிரிந்திருப்பவர்களுக்கு கொடுமையுடையதாகவும் இருந்தது அப்படிங்கிறத அவர் ஒரு காதையாகவே அதுல வந்து எழுதியிருப்பார். இங்கே அதனால அவள் தலைவனை பிரிந்திருக்கிறாள், அவன் போர்வையில் பிரிந்து போயிருக்கிறான். அதனால அது சிறு புன் மாலை. அதோட அது மிகச்சிறிய அளவு, கால அளவினாலக்கூடிய மாலையும் கூட, அதனால அது சிறு பொன் மாலை. இப்போ இப்படி மழை பொழியக்கூடிய ஒரு மாலை நேரம், அவ்வளவுதான். இதுல சொல்ல வந்த ஒரே விஷயம், மழை பொழிந்த ஒரு அந்தி மாலை நேரம், அவ்வளவுதான். அந்த மழை எப்படி பொழிந்தது, திருமாலினுடைய தன்னுடைய கைகள்ல சங்கியும் சக்கரத்தையும் வைத்திருக்கக்கூடிய திருமால் எப்படி ஓங்கி உலகளந்தானோ அது போல மேகங்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு விண்ணில் ஏறி மலை உச்சியை அடைந்து அங்கிருந்து மழை பொழிந்தன. இப்ப இந்த மழையை வர்ணிக்கிற வர்ணனை வந்து, மழையை இந்த மாதிரி வர்ணிக்கிறது நிறைய இலக்கியங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெடுநல் வாடையில அது ரொம்ப அழகா இருக்கும். வையகம் பனிப்ப பலநேர்பு வளையி பொய்யாவானும் புதுப்பெயல் பொழிந்தன, ஆற்களி முனைய கொடுங்கோர் கோவலர் ஏழுடை இனநிறை வேறு புலம் பரப்பி அப்படின்னு வரிசையா வரும். கிட்டத்தட்ட ஒரு 15-17 வரியில மழையை பத்தி மட்டுமே வர்ணிப்பார் நக்கீரர். ரொம்ப அழகான பகுதி அது. நம்ம அப்புறம் நெடுநல் வாடை படிக்கும் போது அதை படிச்சு பார்க்கலாம். ரொம்ப அழகான மழை எப்படி பெய்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு பகுதி. அதே போல நம்ம மழை பெய்யறத திருப்பாவையிலையும் பார்த்தோம். திருப்பாவையில 4வது பாட்டு மழை பாட்டு தான். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவே, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ந்த முதைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ தெம்பாவாய். அது மழை வந்து கிட்டத்தட்ட அப்படியே திருமாலினுடைய அம்சத்தோடு ஒவ்வொரு அம்சம், இடி, மின்னல், மழை, அந்த மழை மேகத்தினுடைய நிறம், அது சரசரவென பொழியக்கூடிய அந்த மழை தூறல்கள் எல்லாத்தையும் திருமாலினுடைய அம்சமாக பார்த்து ஆண்டாள் பாடிய அந்த இது வந்து திருப்பாவையில நம்ம பாக்குறோம். இப்படி மழையை பற்றிய வர்ணனை நிறைய இலக்கியங்கள்ல இருக்கு. நம்ம கம்பராமாயணத்துல பார்த்தோம்னா, கம்பராமாயணத்துல முதல்ல வர்றதே வந்து வெள்ளம் தான். நம்ம கம்பராமாயணம் முதல்ல தொடக்கமே வந்து வெள்ளத்தோட தான் நம்ம ஊருக்குள்ளேயே போவோம். அது வெள்ளம் எப்படி மழை பொழிஞ்சு வெள்ளம் வந்து வெள்ளம் எப்படி அடிச்சுட்டு ஊருக்குள்ள போகுது அப்படிங்கறது, அந்த காட்சியோட தான் கம்பர் வந்து ஊருக்குள்ளேயே நம்மளை கூட்டிட்டு போவாரு. அதனால வந்து மழையை வந்து நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பாடியிருக்கின்றன. இந்த முல்லைப்பாட்டும் இப்படி ஒரு மழையோட ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு இல்லையா? நனம் தலை உலகம் வளையி மேனியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி பலநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடும் செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை. சரி, இப்ப இந்த மாலை நேரத்துல விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய நேரம், மாலை நேரம். அந்தி மாலையில விளக்கேற்றி வைக்கிற வழக்கம் என்பது ரொம்ப பண்டு தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அப்படி விளக்கேற்றி வைக்கும் பொழுது இப்ப தலைவி சோகத்துல ஆழ்ந்திருக்கிறாள். எவ்வளவோ சொல்லிட்டாங்க, எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் அவள் வருத்தத்திலே இருக்கிறாள். அவன் எப்ப வருவான்னு தெரியலையே, எப்ப வருவான்னு தெரியலையேன்னு. அப்ப அவளுக்கு ஏதாவது ஒரு நற்சொல் சொல்லி
அவளை ஆற்றுப்படுத்தணும், அவளை வந்து ஆற்றி இருக்க செய்யணும். ஆற்றி இருத்தல் அப்படிங்கறது முல்லைத்தென்னுடைய ஒழுக்கமே. அதனால இங்க வந்து என்ன பண்றாங்க, அவளை அவளை பாதுகாக்கக்கூடிய செவிலியர்கள் பக்கத்துல போய் வேற ஒரு இடத்துல போய் விருட்சி கேட்கிறார்கள். விருட்சி கேட்கறத நம்ம வந்து பழைய பாடல்கள், சங்க பாடல்கள்ல பார்த்திருப்போம். அதாவது யாரோ சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை, ஒரு ரேண்டமா ஒரு சொல் அப்படி கேட்டா, அது ஒரு நல்ல சொல்லாக இருந்தால், அது வந்து ஒரு நேர்மறையான ஒரு சொல்லாக இருந்தால், அதை வந்து நம்ம நினைச்சிட்டு போற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்து அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு அதை வந்து நல்ல விஷயமாக வந்து சொல்வது. இங்க விருச்சி கேட்டல் அப்படிங்கிறது தான் இது. அது வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்தது. ஒரு செயல் வந்து வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறத ஒரு கோவில்ல போயோ, ஊருக்கு வெளியில போயோ, அல்லது பலர் கூடக்கூடிய மன்றங்களில் நின்று அதுல ஏதாவது முதலாக வரக்கூடிய சொல்லை கேட்டு அதை வந்து நமக்கான ஒரு பதிலாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கம். இங்க வந்து இந்த முது பெண்டீர் என்ன பண்றாங்க, அங்க ஊருக்கு வெளியில போய் நெல்லும் மலரையும் தூவி அந்த விருச்சி கேட்டு நிற்கிறார்கள். இந்த விருச்சி கேட்டல், கூடல் இழைத்தல் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நம்பிக்கைகள். கூடல் இழைத்தல் அப்படின்னா ஒரு கையால அப்படியே ரவுண்டா அப்படி போடுறது, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு வட்டம் போட்டா அந்த வட்டம் சரியா சேர்ந்தது அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கும். அப்ப இந்த மாதிரி நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நாம இன்னும் கூட வேற வேற நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம். இது அப்படி ஆனா இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அது மாதிரியான ஒரு வழக்கம் இது. இப்ப இங்க வந்து பெருமுது பெண்டீர் போய் விருச்சி கேட்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 5 பாடல் கிட்டத்தட்ட ஒரு 10 வரி வந்து இந்த விருச்சி கேட்டலதான் சொல்லுது. அரும் கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. அரும்கடி மூதூர், கடினா பாதுகாப்பு. அரும்கடி மூதூர் நல்ல பழைய ஊர். நிறைய எல்லா பெரும்பாலான சங்க பாடல்கள், காப்பியங்கள் எல்லாத்திலுமே ஒரு ஊரை பற்றி, அந்த மாந்தர்கள் வாழக்கூடிய ஊரை பற்றி சொல்லும் பொழுது மூதூர் வந்து நம்ம வந்து சிலப்பதிகாரத்துல கூட பார்த்தோம், 17 அறியா பழங்குடி மூதூர் அப்படின்னு. அங்க அந்த ஊரை விட்டு யாரும் போகவே மாட்டாங்க. அது ஒரு புதுசா நிர்மாணிக்கப்பட்ட ஊர்லாம் இல்ல. ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக மக்கள் அங்கேயே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிறதாதான் அது அந்த ஊரினுடைய சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை. இங்க அருங்கழி மூதூர் மிகுந்த பாதுகாப்பை உடைய பழமையான ஊர் அது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தலைவி அந்த ஊர்ல இருக்கா. இப்போ அவளுடைய அந்த செம்முது பெண்டிராக இருக்கக்கூடிய செவிலியர்கள் மருங்கில் போய் அதுல ஒரு பக்கமாக அந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பக்கமாக போய் யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பவிழ் அலறி தூவி கை தொழுது. அவன் கையில வந்து நாழிங்கிறது ஒரு அளவு நமக்கு தெரியும். அந்த நாழியில நெல் எடுத்துட்டு போறாங்க. கூடவே நன்றாக மாலையில மலர்ந்த அரும்பாகவும் மலராகவும் இருக்கக்கூடிய மலர்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நெல்லும் மலரும் தூவி கை தொழுது இல்லுரை தெய்வம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை வாழ்த்துவது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்திலையும் பார்த்திருப்போம். இங்க அது போல இவங்க யாழிசை இனமான வண்டுகள் ஆரவாரிக்கக்கூடிய அந்த மாலை நேரத்துல நாழியில் எடுத்துக்கொண்ட நெல்லோடு நறுவி முல்லை, வி அப்படின்னா நல்லா மலர்ந்துருச்சுன்னு அர்த்தம். வி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மலர்களுடைய 7 அந்த படிநிலைகளுக்கும் பேர் உண்டு. போது, அரும்பு, மொட்டு, மலர் அப்படிங்கிற மாதிரி. அலர், மலர், வி. வி அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லா மலர்ந்தாச்சு, அடுத்து கீழே விழப்போகுது. மலர் வந்து இனிமே காம்பட்டு கீழே விழுந்துரும், அதுக்கு வி அப்படின்னு பேரு. அலரி அப்படின்னா மலர்ந்து இருக்கக்கூடிய பூக்கள். அரும்பு அவிழ் அலரி, அழகா இருக்குல்ல இந்த தொடர். அரும்புகள் அவிழ்ந்த, ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ வந்து முல்லை, மல்லி இதெல்லாம் பார்த்தோம்னா அரும்பு நல்லா அப்படி கெட்டியா இருக்கும். மத்தியான நேரத்துல ஒரு 2 மணிக்கு பார்த்தோம்னா, அப்புறம் ஒரு 3-4 மணி போல அப்படியே நேசா அப்படி நெகிழ்ந்து வரும் அப்படியே இந்த மலர். அது செடியிலையும் வரும், கையில நம்ம பறிச்சுட்டாலும் வரும். அரும்பு அவிழ் அலரி, அந்த அரும்பு அவிழ்கிறதா அப்படியே, அந்த அரும்பு அவிழ்கின்ற அலரி. அலரினா முப்பூக்கள். இந்த நெல்லையும் மலரையும் தூவி கை தொழுது அவர்கள் அந்த ஒரு அருங்கடி மூதூரனுடைய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று காதுல ஏதாவது நல்ல சொல் விழுமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க இந்த பெருமுது பெண்டீர். தூவி கை தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்பாய். நல்ல சொல் ஏதாவது என்ன காதுல விழுது, அது அவங்க தீர்மானிக்க முடியாது. யாரோ எது வேணாலும் பேசலாம். அந்த பக்கத்துல குடியிருக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். அது நல்ல சொல்லாகவும் இருக்கலாம், தீய சொல்லாகவும் இருக்கலாம். அப்ப அது முதல்ல கேட்கிற சொல் நல்ல சொல்லாக இருந்தால் அது வந்து அவர்களுக்கு
ஒரு அவங்க என்ன நினைச்சிட்டு போனாங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தருவதாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ தலைவி வந்து ஆற்றி இருக்கிறாள், வருத்தப்படுகிறாள். அவளுக்கு ஒரு நல்ல சொல் கேட்பதற்காக இந்த பெருமுது பண்டீர் இங்கே வந்து ஒரு மூதூரினுடைய ஒரு பக்கத்துல வந்து நின்று விரிச்சு கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த 5 வரையும் சொல்லுச்சு. நல்லா இருக்கு இல்லையா? அரும்கடி மூதூர் மருங்கில் போகி, ஒரு பக்கமாக அந்த ஊர்ல ஒரு பக்கமா போய் யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பவிழ் அலறி தூவி கைத்தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப. இந்த விரிச்சிக்காக அவர்கள் காத்து கொண்டு நிற்கிறார்கள். அப்ப பக்கத்துல வந்து இது முல்லை நிலம். இப்ப பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே முல்லையினுடைய கருப்பொருள்கள் தான் வருகின்றன. மாயோன் முல்லையினுடைய தெய்வம். அடுத்தது இங்க வந்து முல்லை வந்து முல்லையினுடைய கருப்பொருள்கள்ல ஒன்று முல்லை மலர் இல்லையா? நாடு தெய்வம் எல்லாமே அது பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? என்னென்ன மக்கள் யாரு? ஆயர்கள். இப்ப அடுத்து வரக்கூடியது இந்த ஆயர்கள். இங்க அவங்க அந்த விரிச்சி கேட்க நிற்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஆயர்களுடைய குடியிருக்கிறது. அப்போ அந்த கன்றுகள் தங்களுடைய தாய் பசு வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. மாலை நேரம் ஆயிடுச்சு, காலையிலேயே பசுக்கள் மேய போயிருக்கும் இல்லையா? இப்ப திரும்பி வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அப்போ திரும்பி வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே கன்றுகள் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றன. அதுக்கு பால் குடிக்கிற நேரம் வந்தாச்சு. அப்போ அது நிலை கொள்ளாமல் தவிக்கும் பொழுது குளிர் வேற நடுங்குது. மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி இல்லையா? இப்ப குளிர் நடுங்கும் போது அந்த கன்றுகளை அந்த அந்த ஆயர் மகள் ஆற்றுப்படுத்துகிறாள். இல்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத, இதோ வந்துருவா உங்க அம்மா வந்து, உன்னுடைய உன்னுடைய தாயாகியவள் இதோ அவங்க வந்து பின்னாடியிலிருந்து அவங்க விரட்டி கொண்டே வர அவள் சீக்கிரமாக வந்து விடுவாள், நடுங்காதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாள். சோ அது வந்து கன்றுக்குட்டிக்கு தாய் வந்து விடுவாள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை சீக்கிரமாக வினை முடித்து தலைவன் வந்துடுவான் அப்படிங்கிற பொருளாக இவர்களுக்கு அது படுகிறது. நல்ல வார்த்தை தானே, தாயர் வந்து விடுவார். அவங்க வந்து பசுன்னு அவ சொல்லல. தாயர் அப்படின்னா கூட்டமாக இருக்கக்கூடிய அவர்கள், அந்த பசு கூட்டத்தையே அவர் சொல்றா. பசு கூட்டங்கள் வந்துவிடும் அப்படின்னு சொல்றதுக்கு தாயர் வருவா, அப்படி தாயர்கள் வந்து விடுவார்கள் சொல்றா. இங்க தலைவனோடு கூட போன எல்லாருமே வினை முடிச்சு சீக்கிரமாக திரும்பி வந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல சொல்லாக அவர்களுக்கு அது படுகிறது. அதுதான் இங்க அடுத்து வரக்கூடிய 5 வரியில அவர் சொல்றாரு. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போள் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால். இவங்க கேட்ட ஒரு நல்ல சொல்லியது, இன்னே வருகுவர் தாயர், அதோ இப்ப வந்துருவாங்க, உன்னுடைய தாயாவள் தானவள் இதோ இப்ப வந்துருவா. அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை தான். அது இவர்களுக்கு தலைவன் சீக்கிரமாக வினை முடித்து வந்து விடுவான் அப்படிங்கிற பொருளாக, ஒரு விருச்சியாக, நற்சொல்லாக இவர்களுக்கு படுகிறது. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சிறு தாம்பு தொடுத்த சிறிய தாம்பு கயிறு. ஏன்னா கன்று குட்டி இல்லையா, அதுக்கு பெரிய கயிறு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதனால சிறு தாம்பு, சிறிய தாம்பு கயிறால கட்டி வச்சிருக்காங்க. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றி. பசலைனா இங்க வந்து வருத்தம். பசலை நோய் வந்து நம்ம தலைவிக்கு வருவதை நம்ம பார்த்திருக்கோம். உடல் முழுக்க அப்படியே வந்து பசலை நோயால் புத்து கை வளையல்கள் கழண்டு வருவது. இங்க பசலை அப்படிங்கிறது கன்றுக்குட்டி பசலையோட இருக்கிறதுனால வருத்தத்தோட இருக்கு. காலையில பால் குடிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு, மாடு மேய போயிருக்கிறது, வரணும், வந்தால்தான் இனிமேல் அது தாயிடம் தாய் பசுவிடம் பால் அருந்த முடியும். அதனால அது வருத்தத்தோடு இருக்கிறது. பசலை கன்றி அப்படிங்கிறார். உரு துயர் அலமரல் நோக்கி. அலமரல் அப்படின்னா அப்படியே அல்லாடுது. எப்பவுமே நம்ம ஆட்டுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிக்காது, அப்படியே ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இங்க அது ஏற்கனவே அதனுடைய இளமை கன்றுங்கிறதுனாலே துள்ளும், கூடவே இப்போ அதுக்கு பசியும் வந்துருச்சு. அதனால அது துயரோடு அங்கும் இங்குமாக அல்லாடி கொண்டிருக்கிறது. மிகுதியான துயரோடு மனக்கலக்கத்தோடு அது அப்படி இப்படியுமாக அசைந்து கொண்டிருக்கிறது நோக்கி. அதை பார்த்து அவளுக்கு தெரியுது, அந்த ஆய்மகளுக்கு தெரியும் ஏன் அது வந்து இப்படி செய்யுது அப்படின்னு. அவ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவ தானே. அதனால அதை போய் அவளுடைய கைகள் இப்ப வந்து குளிர்னால, ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு, மழை வந்தோட இன்னும் குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நடுங்கு சுவல் அசைத்த கைகள், தன்னுடைய கைகள்ல வந்து தாம்பு கயிறை பிடிச்சிருக்கா. அது அவளுடைய குளிர்னால அது கைகள் அவளுக்கு நடுங்குகின்றன. நடுங்கு சுவல், அவளுடைய ஆயர் சிறுமி அவள், அதனால வந்து அவளுடைய தோள்கள் அந்த குளிர்னால நடுங்குகின்றன. அசைத்த கைகள் கொடுங்கோல் கோவலர். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோள்களை, கொடும்னா இங்க வளைந்த வளைந்த கோள்களை உடைய கோவலர்கள். எதுக்கு வளைஞ்ச கோல் அப்படின்னா, கோவலர்கள் மாடு மேய்க்க போகும்போது அந்த கோல்களை எடுத்துட்டு போவாங்க. எதுக்குன்னா மேலிருந்து அந்த கிளைகளை ஒடித்து அந்த இலை தழைகளை எல்லாம் மாட்டுக்கு உணவாக எடுத்து போடுவதற்காக, அல்லது ஒருவேளை வேறு விலங்கினங்கள் வந்தால் அதை விரட்டி அடிப்பதற்கு, அதுக்கும் அந்த கோல் பயன்படுங்கிறதுனால கொடுமையான கோல் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம்.
வளைந்த கோல் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர, அவர்கள் பின்னாடி இருந்து தள்ளிவிட, வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி பின்னின்று உய்த்தர, பின்னாடி இருந்து அவற்றை அவர்கள் இயக்கி கொண்டே வர, இன்னே வருகுவர் தாயவர், இன்னே வருகுவர் இப்ப வந்துருவாங்க, நீ ஒண்ணு சும்மா இப்படி அலையாத, இங்க வந்துருவா அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்கு தாயர் அப்படிங்கறது இவங்க பண்மையில சொல்றா. இன்னே வருகுவர் தாயர், தாய்மார். இங்க பசுக்களை குறித்தது. இவங்க தாயர் அப்படின்னா சுற்றத்தோடு போயிருக்கக்கூடிய, தன்னுடைய படையாகிய சுற்றத்தோடு போயிருக்கக்கூடிய தலைவன் அப்படிங்கிற பொருளை இவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால். இப்படி ஒரு நல்ல வார்த்தை எங்களுக்கு விழுந்தது. நாங்க அருங்கொடி மூதூரினுடைய ஒரு பக்கமாக போய் நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல சொல் கேட்குமா என்று காத்திருந்தோம். இன்னே வருகுவர் தாயர் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை ஒரு ஆய்மகள் சொன்னாள். அப்ப அது என்ன அர்த்தம்? அது நமக்கு விருச்சி என்றால் அது சீக்கிரமாக தலைவன் வினை முடித்து வெற்றியோடு திரும்பி வந்து விடுவான் என்ற ஒரு நற்சொல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஆற்று வைக்கிறார்கள். அடுத்து வரக்கூடியது தலைவியினுடைய நிலையை சொல்வதாக வரக்கூடிய சில வரிகள். நல்ல நல்லோர் வாய்ப்புள் செவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீ நின் பருவரல் எவ்வம் களைமாயோ என காட்டவும் காட்டவும் காணாள் கலுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்துரைப்ப. இது வரைக்கும் தலைவியினுடைய நிலை. அவங்க என்ன சொன்னாங்க? நல்லவனாக முடியும், நல்ல நல்லோர் வாய்ப்புள். வாய்ப்புள் அப்படின்னா வந்து நல்ல வாயிலிருந்து பிறக்கக்கூடிய விருச்சி, நல்ல சொற்கள். அந்த நல்ல சொற்களை நாங்கள் கேட்டு வந்தோம். நல்லனவாகவே முடியும், நம்ம நினைப்பது எல்லாமே நல்லவனாக முடியும் அப்படிங்கிற இந்த வாய்ப்புள்ளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். அதனால தலைவன் பகைவருடைய மண்ணை கவர்ந்து அல்லது திரை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாக திரும்பி வந்து விடுவான். வருதல் தலைவர் வாய்வது, தலைவன் மிக விரைவாக வந்து விடுவது என்பது நடந்துவிடும், கவலைப்பட வேண்டாம். அதனால நீ நின் பருவரல் எவ்வம் களை மாயோ என, உன்னுடைய நீண்ட இந்த துன்பத்தை, அவன் போனதுல இருந்து, அவன் போக போறான்னு தெரிஞ்சதுல இருந்து அவ கண்ணுல தண்ணி விட்டுட்டே இருக்கா. அவளால தாங்கிக்கவே முடியல, அவன் கிளம்பி போறான் அப்படிங்கிறது. முன்னாடியே தெரிஞ்சிரும் இல்லையா, அவன் கிளம்ப போறான் அப்படிங்கிறது. கிளம்பிட்ட பிறகு அழுதாலும் பரவாயில்ல, அவன் கிளம்ப போறான் அப்படிங்கிறதுல இருந்தே அவள் அழுதுட்டு தான் இருக்கா. பருவரல் எவ்வம் களை மாயோய் என, மாயோய் அப்படின்னா மாமை நிறம் பொருந்தியவளே. இந்த மாமை நிறம் பொருந்தியதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரண பாடலை வந்து இவர் கொடுக்கிறார். நற்றினில வருது அந்த பாடல். இந்த படிச்ச பிறகுதான் நற்றினை படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. நீர் வளர் ஆம்பல் தூம்புடை திரள் கால் நார் உரித்தன்ன மதனின் மாமை. மதன்னு அழகு. நீர் வளர் ஆம்பல், ஆம்பல் நீர்ல வளர்ந்திருக்கக்கூடிய ஆம்பலுடைய தூம்புடை திரள்கால். தூம்பு அப்படின்னா உள்ளுக்குள்ள காற்று வெற்றிடம் இருக்கக்கூடிய கால்கள் இல்லையா. தாமரையினுடைய தண்டு, ஆம்பல் தாமரை தண்ணீர்ல வளரக்கூடிய செடிகளுடைய இதெல்லாமே அப்படித்தானே இருக்கும் இல்லையா. அதனுடைய தண்டுல வந்து உள்ள ஓட்டை இருக்கும், காற்று அறைகள் இருக்கும், அதனால அதுக்கு தூம்பு அப்படின்னு பேரு. இப்ப தொம்பை அப்படின்னு தொங்கும் பாருங்க, தொம்பைன்னு ஒரு அலங்கார பொருளை தொங்க விடுவாங்க, அது உள்ள காற்று போற மாதிரி இருக்கும், அதுக்குதான் அது வந்து தொம்பு, தொம்பை அப்படின்னு பேரு. இந்த தூம்புடை திரள்கால் நார் உரித்தன்ன, அந்த தண்டினுடைய மேல இருக்கக்கூடிய நாரை உரிச்சா உள்ள வெளிர் வெளிர் நிறமா இருக்கும் ஒரு மாதிரி. ரொம்ப வெளியில இருக்கக்கூடிய தண்டு பசுமை நிறமா இருக்கும், அதை உரிச்ச உடனே அதுல ஒரு நிறம் வரும், பசுமையும் இல்லாம மஞ்சளும் இல்லாம ஒரு நிறம் வரும், அதுதான் மாமை நிறமா. எவ்வளவு அழகா கவனிச்சிருக்காரு பாருங்க. இது நற்றினில வரக்கூடிய வரி, இது நற்றினுடைய 6வது பாட்டுல வருது. இதுதான் இங்க மாயோய் அப்படின்னு சொல்றாரு. பருவரல் எவ்வம் களை மாயோ என, மாமை நிறம் உடையவளே. நம்ம வந்து சில சமயம் மாந்தளிர் நிறம் உடையவளே, மா வந்து வரும்பொழுது ஒரு துளிர் வரும் இல்லையா, மான் துளிர்ல ஒரு நிறம் வரும், ஒரு மாதிரி நல்ல ஒரு மினுமினு இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌனிஷான ஒரு நிறத்துலதான் மான் தளிர் வரும். அதையும் அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஆனா இங்க மாமை நிறத்துக்கு ஒரு அழகான பாடல் இருக்கிறதுனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம். பருவரல் எவ்வம் களை மாயோ என, உன்னுடைய நீண்ட நேரமாக நீண்ட நாட்களாக நீ வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய, ஆற்றாமல் வைத்துக்கூடிய உன்னுடைய துன்பத்தை நீ களைவாயாக. எப்படி? நிச்சயமாக நாங்க விருச்சி கேட்டிருக்கோம், நல்புல் கிடைச்சிருக்கிறது, நல்ல வார்த்தை கிடைச்சிருக்கு, நிச்சயமாக தலைவன் வினை முடித்து வெற்றியோடு திரும்பி வந்து விடுவான். அதனால அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் காட்டவும் காட்டவும் காணாள். இப்படி அவங்க எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு உதாரணங்களை காட்டினாலும் அவளால அதை அடக்கிக்கவே முடியல, அவளால அதை வந்து ஆற்றி எடுக்கவே முடியல. காட்டவும் காட்டவும் பலமுறை எடுத்து சொல்லியும் கூட காணாள், அவ எதையுமே அதுல காதலையே போட்டுக்கல. அவளால அதை வந்து
ஆற்றிக்கொள்ளவே அவளுக்குமே தெரியும் மனசுக்கு, ஆனாலும் அவளால் அதை வந்து அடக்க முடியல. கழுள் சிறந்து, கழுள் அப்படின்னா கண்ணீர், அவளுடைய கண்கள்ல இருந்து சிறந்தனவாகி அந்த கண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. பூ போல் உன் கண் புலம்பு முத்துரைப்ப, இது ரொம்ப அழகான வரி இது. பூ போல் உன் கண், அவளுடைய பூ போன்ற அழகான கண்கள். உன் கண் அப்படின்னா மையுண்ட கண்கள், மையால் தீட்டப்பட்ட, மை தீட்டப்பட்ட, கருமை நிறம் தீட்டப்பட்ட அழகான கண்கள், பூ போன்ற கண்கள். புலம்பு முத்து, அதாவது அப்படியே கடகட கடகடன் தண்ணி வரல, அப்படியே கண்ணீர் அப்படியே வழியில மழை மாதிரி கொட்டல. புலம்பு முத்து, முதல்ல அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா, ஒரு ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு விழுகிறது, அப்புறம் திருப்பி இன்னொரு சொட்டு விழுது, சொட்டு சொட்டா வரும் இல்லையா, அது போல புலம்பு, புலம்புன்னா தனி, தனிமை, ஒற்றை தலம் அப்படி இருக்குது. அப்போ புலம்புன்னா தனித்து, அப்போ ஒரு 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 முத்தா அப்படி விழுகிறதாம் கீழே, முத்து முத்தாக அப்படி தண்ணீர் வந்து அப்படி ஆறா கொட்டல தண்ணி. அது வேற சமயத்துல முதல்ல கிளம்பி போயிருக்கும் போது அப்படி இருந்திருக்கும், இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால ஒவ்வொரு இது போல அப்படி வருவதாக ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். இங்க வந்து தனித்து, புலம்பு முத்துரைப்ப, தனிமையில இருந்து கொண்டு, இத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு அவன் இல்லாதது தனிமையாகத்தான் தெரிகிறது. இவ்வளவு பேர் இருக்காங்க, பெருமுது பண்டிதர் இருக்கிறார்கள், ஆயிரத்து கூட எல்லாரும் தோழிமார்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனாலும் அவள் தனிமையில் இருப்பதை போல ஒரு நிலைமையை அவள் தன்னுடைய மனதில் கொண்டிருக்கிறாள். அதனால புலம்பு முத்துரைப்ப, சோ அவன் தனியாக இருந்து தலைவி ஆற்றி இருக்கிறாள், காத்திருக்கிறாள். அதை வந்து அதோட இந்த ஒரு பகுதி முடியுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதி எல்லாமே வந்து பாசறையினுடைய காட்சி, அடுத்தது தலைவன் உள்ள எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு காட்சி, அடுத்தது அவன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறதும், அவன் திரும்பி வரக்கூடிய காட்சிகளும் தான் அடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. சோ நம்ம அடுத்தது வந்து பாடி அமைப்பு, பாடினா அந்த இதோடைய அமைப்பை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 20 வரி பார்த்திருக்கோம்.